வணக்கம். நடிகை ஓவியா அவர்களுடைய ஒரு வீடியோ இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, விஜயினுடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய ஜெகதீஷ் இவங்க எப்படி விஜயினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ரூட் மாஃபியாவை உருவாக்கினார்கள் என்பதைத்தான் அந்த வீடியோ ஆணித்தரமாக நிறுவுகிறது. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், இன்றைக்கி இந்த செய்தி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் பல ஊடகங்களில் ஒரு செய்தி ஒன்று வருது. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லை மானூர் புறங்காவல் நிலையத்தின் மீது ஒரு 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் பைக்கில் வெடிகுண்டு வீசியிருக்கிறாங்க. நல்லா கேட்டுங்க, ஒரு காவல் நிலையத்தின் மீது 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் வெடிகுண்டு வீசியிருக்கிறார்கள். இதை நான் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஜெகதீஷனுடைய இந்த ரூட் மாஃபியா கடந்த 3 வருடங்களாக இன்றைக்கு இன்ஸ்டாகிராம் வழியாக என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்த தனி மனித தவறுகள் இருக்கிறது அல்லவா, தனி மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகள். ஒருத்தன் பகையினால் ஒருத்தனை வெட்டிட்டான், இல்லை இன்னொருத்தன் ஏதோ ஒரு விஷயத்தினால ஒருத்தனுடைய பணத்தை திருடிட்டான், இல்லை ஒரு காதல்னால் ஒருத்தன் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டான். இந்த மாதிரியான தனி மனித தவறுகளால் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் இருக்கிறது அல்லவா. இந்த சம்பவங்களை தமிழ்நாடு முழுமைக்கும் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை இந்த இன்ஸ்டாகிராம் ரீல் வழியாக இந்த ரூட் மாஃபியா, ஜெகதீஷனுடைய ரூட் மாஃபியா கனக்கச்சிதமாக பெரியவர்களிலிருந்து சிறியவர்கள் வரையும் கொண்டு சேர்த்தது. அதில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், நாம் மறுப்பதற்கில்லை. ஆனால் என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி செய்தவர்கள் கூடுதலாக இன்னொரு செய்தியை சொல்லி கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கம் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு முழுக்க இப்படி தான் நடந்துட்டு இருக்குன்னு செய்யும்போது, அதே நேரத்தில் விஜய் நடித்த படங்களை பாருங்கள். கடந்த 2-3 வருடங்களாக ஒரு 5 வருடங்களாகவே எடுத்துக்கொள்ளுங்கள், விஜய் நடித்த படங்களில் அவருடைய கதாபாத்திரங்கள் எல்லாமே எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நாயக பிம்பம். அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே ஒரே புள்ளியில் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா. அதாவது விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் இவற்றையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய நபராக அவருடைய ஒரு பிம்பம் திரையில் கட்டமைக்கப்படுகிறது. இதை பெரும்பாலான சின்னம் சிறுசுகள், இந்த இளைஞர் பருவத்தில் இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் இதை நம்ப ஆரம்பித்தார்கள். சரியா, அவர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை. இப்போ தான் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கு நெல்லை மானூர் அப்படிங்கிற புறங்காவல் நிலையத்தில் 3 பேர் கொண்ட ஒரு மர்ம கும்பல் பைக்கில் குண்டு வீசியிருக்கிறாங்க இல்லையா. இப்போது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? இப்போ நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், 2-3 தினங்களாக தமிழ்நாட்டையே உலுக்கக்கூடிய அளவிற்கான, இப்போ கோயம்புத்தூரில் நடந்த சம்பவமாகட்டும், பல்வேறு சம்பவங்கள் மிகப்பெரிய அளவிலான அச்சத்தை நமக்குள்ள விதைத்து கொண்டிருக்கிறது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் என்ன மாதிரியான ஆக்ஷன் அவங்க எடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்துருக்கிறோம். விஜய் அவர்களுடைய ஆட்சியில் இது வந்தால், விஜய் சினிமாவில் பண்ண மாதிரியே இது அடுத்த செகண்ட்லேயே இது இல்லாமல் ஆகிவிடும் என்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைத்தார்கள் அல்லவா. அது இன்றைக்கு ஒன்றுமே இல்லை, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது இன்றைக்கு மக்கள் மத்தியில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக நான் ஒன்று சொல்கிறேன், இப்போது கச்சத்தீவு விவகாரம், நம்முடைய தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கக்கூடிய விவகாரம், இது தொடர்பாக விஜய் பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ மிக பிரபலமாக மக்கள் மத்தியில் புழங்குது. இன்றைக்கி அதுவே அவருக்கு எதிர்வினையாக மாறி இருக்கிறது இல்லையா. என்ன, இவரும் என்ன பண்ணுறாரு, தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படும் போது முதல்வர் ஸ்டாலினாக இருந்தவர் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார், இதுவா செய்ய வேண்டியது, நம்ம எல்லாம் வந்தா அப்படின்ற ஒரு சினிமா ஒரு கதாநாயகன் மாதிரி விஜய் பேசினார். ஆனால் இன்றைக்கு அவர் முதல்வர் பொறுப்பிற்கு வந்த பிறகு அவர் என்ன செய்கிறார்? சேம் அதையே தான் செய்து கொண்டிருக்கிறார். அது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. கூடுதலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவில் ஒரு நெருக்கடி இருக்குது மக்கள் மத்தியில் இல்லையா. விலைவாசி ஏற்றம், பல்வேறு காரணங்களால் ஒரு மிகப்பெரிய மன அழுத்தம், நெருக்கடி இருக்கிறது. இந்த நேரத்தில் விஜய் டிஃபன் கேரியரில் சாப்பிட்டாரு, விஜய் தூங்கினார், இதோ விஜய் காலார நடந்து போகிறாரு, இந்த மாதிரியான ரீல்ஸுகளை தொடர்ந்து போடுவதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் ஒரு வெறுப்பினுடைய உச்சிக்கே சென்றிருக்கிறார்கள். ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் தலைக்கு மேலே இருக்குது. அதையெல்லாம் சரி செய்வதற்கு, இல்லை அதிலிருந்து மக்களை வெளியே கொண்டு வருவதற்கு ஏதாவது திட்டங்களை சொல்வார்களா என்றால் இல்லை. இன்னமும் இன்ஸ்டாகிராம் ரீலை வைத்தே பிழைப்பு நடத்தலாம், ஓட்டிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அது மக்கள் மத்தியில் ஒரு அருவருப்பை, ஒரு வெறுப்பை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான செய்தி. இன்னைக்கு காலையில் கூட ராஜ்மோகன் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்ன பேட்டி?
2 வருடமாக தமிழ்நாட்டிற்கான கல்வி, அதான் நம்முடைய பிள்ளைகள், தமிழ்நாட்டு பிள்ளைகள் படிக்க வேண்டிய கல்வித் தொகையை மோடி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறார். சரி கொடுக்கல, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ சினிமாவில் வர்றது மாதிரி நேரடியாக கதவையெல்லாம் உடச்சிட்டு உள்ளே போய் மோடிக்கிட்ட இப்படி ஸ்டைலாக இப்படி விஜய் நின்றுக்கிட்டு 2 டயலாக் பேசி ஐ ஆம் கமிங் அப்படின்னு சொல்லி ஏதாவது வாங்க போகிறாரா என்ன? ஒன்றுமே இல்லை, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அப்போது இப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை கட்டமைத்த விஜய் ஆகட்டும், ஜெகதீஷ் ஆகட்டும், இன்றைக்கு நிச்சயமாக அவர்கள் குற்றவாளி கூண்டில் இருக்கிறார்கள். அப்படித்தானே மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். இதை யார் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க? முன்னாடி RSS மோடி செஞ்சிட்ருக்கோம். மோடி வந்தால் சரியாயிடும். மோடி எப்படி வடிவமைத்தார்கள்? ஒரு குஜராத் மாடல், அது உலகத்திலேயே மிகப்பெரிய மாடல். அவர் வந்தால் இந்தியாவும் அப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லி தான். ஆனால் 12 வருடத்தில் என்ன நிலைமைக்கு நம்ம இட்டு சென்றிருக்கிறார் மோடி இல்லை? அப்போ அதற்கு ஒத்த ஒரு விஷயம்தான். ஏன்னா நமக்கு உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவுடைய மாடல், குஜராத் மாடல் நமக்கு அந்நியமானது, நமக்கு அதை பற்றி தெரியாது. அதை பாஜக எப்படி அங்கெல்லாம் செய்யுதோ அதே தான் தாவேக்கா தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்குது. இந்த வின்ஸ்டார் சிவகுமார் அப்படின்னு சேலத்தில் ஒருத்தன் ஒரு 300 கோடி ரூபா மக்கள் பணத்தை ஆட்டையை போட்டுட்டு போனவன், அவன் செங்கோட்டையினுடைய முன்னிலையில் தாவேக்காவில் இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. நான் என்ன கேட்குறேன், இவன் மக்கள் மத்தியில் உங்கள் நீங்கள் பணத்தை கொடுங்க, உங்களுக்கு ரெட்டிப்பாக கொடுப்பேன்னு சொல்லி மிகப்பெரிய மோசடி செஞ்சு ஒரு 300 கோடி ரூபா ஆட்டையை போட்டுட்டு போனவன். அவன் இன்றைக்கு தாவேக்காவில் இணைந்திருப்பதாக இன்றைக்கு ஊடகங்களில் செய்தி வருது. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீ ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நீ பரப்பின. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களெல்லாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களே, வந்து சேர்றவங்களும் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களே, இப்படிப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி எப்படி தூய சக்தி என்று சொல்ல முடியும்? இப்போ இந்த கேள்விகளெல்லாம் இன்றைக்கு மக்கள் கேட்க துவங்கி இருக்கிறார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.